ஹாய் காய்ஸ், இது நம்ம டே 16க்கு வந்திருக்கோம். இப்போவே வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஹேர் லென்த்தும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து நம்ம 30 டேஸில் கன்ஃபார்மாக பார்க்கலாம். நம்மளுக்கு 2 இன்ச் ஆச்சும் க்ரோத் ஆகிருக்கும். டோனரை யூஸ் பண்ணுங்கள், ஆயில் அப்ளை பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ் ஆயில் மசாஜ் கொடுத்து ஆயில் பாத் எடுங்க, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் பேக் போடுங்க. இதெல்லாமே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் 30 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ஃபீலே பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோனரை வந்து நம்ம பாயில் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம பாயில் பண்ண தேவையில்ல. லைட்டாக ஹீட் பண்ணி இல்லைன்னா நம்ம சுடு தண்ணியில் இந்த இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பாயில்னால் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வந்து ஸ்டெயின் பண்ணி ஒரு 2-3 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது அப்ளை பண்ணால் ஹேர் வாஷ் பண்ணணுன்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு படுத்துக்கோங்க. டெய்லி அப்ளை பண்ண தேவையில்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளை அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். 1 ஆர் 2 டேஸ் விட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா டோனர் பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது 30 டேஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் அது அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நம்ம ஹேரை வந்து கொட்டாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வரும்போது என்ன பண்ணோம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்புறம் வந்து நாளைக்கு காலையில் எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.